ஹலோ நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கிற ஊர்ல தமிழ் சங்கம் ஒரு திருவிழா கொண்டாட்டத்தையே நடத்திட்டாங்கங்க. ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பறை இசை, கும்மி, சின்ன சின்ன போட்டிகள் எல்லாமே இருந்துச்சுங்க. இதுக்கு இடையில நானும் ஹரியும் கூட ஒன்று பண்ணினோம் இந்த கொண்டாட்டத்துல. நீங்க 2 பேரும் அதுல என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. நானும் ஹரியும் தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லா கம்பேர் பண்ணோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேலை, ப்ரோக்ராமுக்கெல்லாம் வந்தவங்க அழுகுன முட்டையும் தக்காளியும் எடுத்துட்டு வரல. இப்போ நம்ம ஊர் மாக்காப்பா அண்ட் பிரியங்காவை கூப்பிட்டுலாம் நம்ம எம்சிக்கு. ஹரி, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டேனா? அனிதா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? தமிழ்நாட்டில் தூங்கா நகர்னு எதை சொல்லுவாங்க? நம்ம மதுரை தான். சரி, அதை ஏன் சொல்றாங்க தெரியுமா? இப்போ இந்த ஜிகே கொஸ்டின்லாம் இப்போ இங்கே எடுத்து கேட்டுட்டு இருக்க. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாம நான் முழிக்கணும், நீ அதை பார்த்து ரசிக்கணுமா? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கவா? பார்ப்போம். உனக்கு பாட தெரியுமா? ஏன் தெரியாது? பாடு. வணக்கம்மா. இசை தமிழ் செய்த வரும் சாதனை நீ இருப்பதுதான் எனக்கு பெருரோதனை. இப்போ தயவு செஞ்சு பாட்டு பண்ணிடாத. நல்லா பாடுறதுக்கு ஒரு டீமே வந்திருக்கு. தென் மதுரை இசை கச்சேரி குழு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போடாதீங்க. மட்டும் ரூல்ஸ் பேசி நட்டிக்கிறேன். நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏன்டா வந்து கொலைகிற? என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க? எஸ்ஸா? எனக்கு போதா பிடிச்ச மாதிரி கேட்க போகிறேன். சரி, இந்த பாட்டுக்கு நாடகம் ஒரு ஹீரோ 2 ஹீரோயின். ஆமா, பெரிய ஈஸி க்ளூ. ஒரு ஹீரோ 2 ஹீரோயினா. தமிழ் பாட்டுல முக்காவாசி அப்படிதான்ப்பா இருக்கு. அழகு எல்லாம் எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம். ஏன் பாஸ் ஏதாவது இல்லை அனிதா, அவங்க வந்து ஸ்டெப் பண்ணாங்க. தயவு செய்து வழி விட்டு ஏதாவது மியூசிக்கை போல தூக்கிட்டு போக ஆகும். ஏதோ புதுசாக பண்ணலாம் பிடிக்காது. அடுத்த ப்ரோக்ராம் வந்து பரதநாட்டியம். அதில் 2 குரூப் ஆட போகிறாங்க. ஒன்று வந்து கணபதி பற்றி, இன்னொன்று வந்து கண்ணன் பற்றி. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. அனிதா, உனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணுமா? ஐயோ, மறுபடியும் கேள்வியா? சரி, 6 பார்த்துருக்கியா நீ? சூரிய படம் பார்த்துருக்கேனே. சவுண்ட் சரோஜா கேரக்டர் கூட வரும்ல. அனிதா, உன்ன மாதிரி இருக்க கேரக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்காத. நான் கேட்கறது 6 இல்லை, நதி. ஓ, நம்ம ஆறுல காவேரி வரல ஓடுது. சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இப்போ எதுக்கு அது கேட்ட? அடுத்து ஆட போகிறாங்க, நதிகள் மாதிரியே ஆட போகிறாங்க. ஓ,
நீங்களே கண்ணுக்கும் காதுக்கும் இனிமையாக இருக்க நம் கலக்கல் குட்டீஸ் களமிறங்க போறாங்க. பார்த்து ரசிங்க. யாரு நீ எந்த ஸ்டேட் பண்ணாலும் சூப்பர் ஸ்டார்ல ஆக முடியாது. அவரை ரசிக்கிற மாதிரி முன்னெல்லாம் ரசிக்க முடியாது. ஆமா அதுவும் வந்து கன்னட சினிமா பார்த்தீங்கன்னா வந்து ஏப்பா எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். எனக்கும் தான் பிடிக்கும். மழையை நினைஞ்சா எல்லாத்துக்கும் கழுத்து பிடிச்சிருங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒரு டோலோ 650 போட்டு தூங்க வேண்டியதுதான். அப்போ ஒரு 300-400 டோஸ் சுற்றிக்கலாம். இப்ப எதுக்கு அவ்வளவு கேட்குற? ஆமாங்கப்பா, அடுத்து வந்து ஆட போகிறவங்க மலையில் ஆட போகிறது அவங்க வந்து இங்கே ஆட்டாங்கன்னா நினைச்சுருவாங்கல்ல. இடையில கோல போட்டி, சமையல் போட்டியும் நடந்துச்சு. கூடவே குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டி, சின்ன சின்ன விளையாட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம திருவிழாக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. கடைசியாக பறை இசைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கும்மியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களும் வந்து ஆடினாங்க. ஓகே மக்களே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.